எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி, குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி முற்பகல் 11:29 அளவில் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகி புதன் 3 நட்சத்திர பாதங்களை கடக்கப் போகிறார். சுக்கரனுடன் புதன் கூட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது. தனுசு ராசிக்கு 7, 10ஆம் வீட்டின் அதிபதி, அதாவது களத்திர தொழில் ஜீவன கர்மாதிபதியாக புதன் வருகிறார். தனுசு ராசிக்கு புதன் மாரக பாதகாதிபதி. நட்பு வழியில், காதல் வழியில், உறவுகள் மூலம் ஏமாறக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. புதிய தொழில் தொடங்கும் போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தொடங்க வேண்டும். இல்லைன்னா புதன் கிரகம் உங்களுக்கு பாதங்களை செய்துவிடும். தனுசு ராசிக்கு 7, 10ஆம் வீட்டின் அதிபதி 11ஆவது வீட்டிலே ஒரு 18 நாட்கள் துளாராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். உபஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்திலே புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் புதன் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பளுக்கு நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றிகள் ஈஸியாக எளிதாக கிடைக்கப் போகிறது. புதன் கிரகம் புத்தி புதிய யோசனைகளை கொடுக்கக்கூடியவர். வித்யாகாரகன் கணக்கன், கம்சன் தரகு புரோகர் தொழில், ஜோதிடம், சொந்த இடத்துல கோயில் கட்டி சாமி ஆடுவது, அருள்வாக்கு சொல்வது புதனுடைய அனுகிரகம். உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும் இடத்திலேயே பணம் சம்பாதிக்க வைப்பவர் புதன். புதன் என்றாலே சமாதான கிரகம். புதன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா எப்படியும் பணம் சம்பாதித்து விடலாம். இரட்டை தன்மையான கிரகம். சந்தோஷமாக கலகலன்னு இருக்கும்போது ஒரு சொல்லும், கோபமாக ஆத்திரமாக இருக்கும்போது ஒரு சொல்லும். 2 தன்மை கொண்ட கிரகம் புதன். தனுசு ராசிக்கு 7, 10ஆம் வீட்டின் விதி லாபஸ்தானத்திலே வரும்போது 2ஆம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட் ஆகும். இளைய தார அமைப்பு உண்டு. புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி பகல் 1:55 வரை சித்திரை நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 7ஆவது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகள் மூலமோ வாழ்க்கை துணை மூலமோ தனுசு ராசி என்பதற்கு நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டு. குடும்பத்துடன் ஆன்மீக பயணம், தெய்வீக சுற்றுலா சென்று வருவீர்கள். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி பகல் 1:55 முதல் ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி விடியற்காலை 4 மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார். வீடு, மனை, நிலம், பூமி, சொத்துக்கள் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம். 11ஆவது வீட்டிலே புதன் வரும்போது கமிஷன் மூலம், புரோகர் தொழில் மூலம் கமிஷன் வாங்கிட்டு அப்படி கைமாற்றி விடக்கூடிய தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், தரகர்கள், புரோகர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி கைமாற்றி விட்டுறலாம். 11ஆம் வீட்டிலே புதன் ராகு நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசிக்கு 4ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். பூமி, நிலம், வீடு, மனை, சொத்துக்கள் மூலம் தனுசு ராசி என்பதற்கு நல்ல லாபங்கள் உண்டு. சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். கூட்டு முயற்சியால் கூட்டாளிகளுடன் அல்லது வாழ்க்கை துணையுடன், மாம மச்சான்களுடன் கூட்டு முயற்சியால் நீங்கள் சாதிக்கலாம். நல்ல மாற்றங்களை கொடுக்கும். புதிய தொழில், புதிய வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ் புதியது மூலம் தனுசு ராசி என்பதற்கு புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி வரை ராகு நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது புத்தி கூர்மையால், புத்திசாலித்தனத்தால் தனுசு ராசி என்பவர்கள் சாதித்து கொள்ளலாம். ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி விடியற்காலை 4 மணி முதல் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி பிற்பகல் 3:35 வரை விசாக நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார்.
குரு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் நிவர்த்தியாகும். தொழில் சார்ந்து இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு. அல்லது இருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம். பணங்காசு பிரச்சனை நீங்கும். கடன் காட்சி கட்டி முடித்து விடலாம். ஏன்னா 6ஆம் வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் இப்போ வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வேலைக்கு முயற்சி செய்யலாம். அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி விடியற்காலை 4 மணி முதல் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி வரை குருபுகானுடைய விசாக நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல விடிவு காலம் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. வேலையும் தொழிலும் நன்றாக விருத்தி அடையும். துலாம் ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பதற்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். பெருமாள் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. புதன் பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசி என்பர்கள் பாதகங்கள் நீங்கி சாதகமான பலன் பெற்று விடலாம். வெற்றி ஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பவர்களுடைய ஆசைகள் நிறைவேறும். புதிய நட்புகள் கிடைக்கும். ஆண் பெண் நண்பர்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு கூடுதலாக வருவாங்க. 11ஆம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றி கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.